கால பைரவர் வந்து சிவபெருமானுடைய முடியிலிருந்து உதித்தவர் கால பைரவர். கால பைரவருக்கு மாலை நேரம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம அவருக்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்போது தான் அவர் வந்து சாந்தமான குணத்தோடு இருப்பார். நீங்கள் பகல்லாம் செய்யும்போது அவருக்கு வந்து ஆக்ரோஷமாக இருப்பார். பன்னீர் அபிஷேகம் செய்யும். அந்த பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது ஆபரம் பன்னீரை செலுத்தோடனே அந்த ஆபரம் எதுவும் விற்கவோ வாங்கவோ யாரும் செய்ய மாட்டாங்க. பைரவருக்கு அவருக்கு உகந்தது என்னவென்றால் அவருக்கு திருநீர் தான். திருநீர் வந்து அவர் எவ்வளவுக்கு வாங்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு அவருடைய குடும்பம் விருத்தி அடையும். கால பைரவர் வந்து சிவபெருமானுடைய முடியிலிருந்து உதித்தவர் கால பைரவர். அந்த கால பைரவர் வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றும் ஒரு சேவகனாக தான் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு செய்வார். முதல் அவர் இது பண்ணும்போது தட்சன் என்பவரை அழிப்பதற்காக சிவபெருமான் உருவாக்கினார். அந்த தட்சன் வந்து பார்வதி அம்மா தீக்குளித்த போது அந்த தட்சனை தலையை துண்டாக்கி விட்டார். ஆனால் அவங்களுடைய தட்சனுடைய மனைவி சிவபெருமானுடைய பக்தி. சிவபெருமானுடைய பக்தியாக இருக்கிறதால அந்த அம்மா கேட்டுக்கொண்டதன் வாயிலாக சிவபெருமான் அவருக்கு உயிரளித்தார். அதுபோல் அவர் எங்கே வேண்டுமானாலும் என்ன சொல்லுகிறாரோ அவர் என்ன கட்டளை இருக்கிறாரோ அதை செய்வது தான் அவருடைய கடமை. அது வந்து அமாவாசை முன்னே என்ற தேய்பிறையிலும் வளபிறையிலும் அவர் வந்து சாந்தமாக இருப்பார். அந்த சாந்தமான இருக்கும் நேரத்தில் பக்தர்கள் அந்த ஆலயத்தில் சென்று அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, பொருள், ஆயுசு அனைத்தும் கேட்டால் உடனே கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமி தான் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். பக்தர்கள் அனைவரும் வந்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றியவுடன் மறு தேய்பிறை அஷ்டமி அன்று அவருடைய பக்தியை நிறைவேற்ற சார்பாக அவருக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யுமாறு இது போன்ற அவருடைய இது நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டு போகலாம். கால பைரவருக்கு மாலை நேரம் 6 மணிக்கு மேலே தான் நம்ம அவருக்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்போது தான் அவர் வந்து சாந்தமான குணத்தோடு இருப்பார். நீங்கள் பகல்லாம் செய்யும்போது அவருக்கு வந்து ஆக்ரோஷமாக இருப்பார். அந்த நேரத்தில் தான் அவர் பகவான் வந்து இருக்கிற அனலில் வந்தவர்னால அந்த அனல் வந்து மக்களை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் அவருக்கு அபிஷேகம் நடைபெறும். எல்லா ஆலயங்களும் 6 மணிக்கு மேல் தான் அபிஷேகம் நடைபெறும். அதுவும் அஷ்டமி என்றும் தேய்பிரை அஷ்டமி என்றும் வளபிரை அஷ்டமி என்றும் 2 மாதங்களிலும் ஒரு மாதத்தில் 2 முறை அவருக்கு செய்வார்கள். பைரவருக்கு அவருக்கு உகந்தது என்னவென்றால் அவருக்கு திருநீர் தான். திருநீர் வந்து அவர் எவ்வளவுக்கு வாங்கி அவருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்களோ அவளுக்கு அவருடைய குடும்பம் விருத்தி அடையும். குடும்ப விருத்தி அடையும். அவர்களுடைய யாரும் பகைவர் இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு ஏற்படாது. அவருக்கு பிடித்தமான இது என்னன்னாக்கா அந்த திருநீர் தான். சிவபெருமானுக்கு போடுகின்ற இலை, அந்த இலையை தான் இவருக்கும் சாத்தணும். இவருக்கு பிடிச்சது சிவப்பு கலரான மாலை தான் பிடிக்கும் அவருக்கு. மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ ஊக்கம் கிடையாது. பைரவருக்கு தயிர் சாதம் தான் அவர் சாப்பிடுவார். தயிர் சாதம் தான் அவருக்கு முக்கியமான சாதம். அவருக்கு வந்து நெய்வேத்தியம் தயிரில் தான் செய்வோம். அவருக்கு வந்து முதல்ல எண்ணெயை சாத்தி விட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பால், தயிர், பஞ்சாமிர்தம் அடுத்த உடல் விபூதி அவருக்கு நிறைய செய்யும். விபூதி தான் விபூதி பிரியர். அவர் பகவானுடைய இதனால அவருடைய விபூதி பிரியார். அதுக்கு அடுத்தது வந்து சந்தனத்துக்கு அடுத்தது பன்னீர். இவை அனைத்து முடிந்தவுடன் அவருக்கு அவருடைய வேதங்களை சொல்லி அவருக்கு தீபாதனை காண்போம். அது பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து ஆயுள் விருத்தி, பால் வந்து அறிவு விருத்தி, சந்தனம் வந்து ஆயுள் விருத்தி. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். கடைசியில் விபூதி அலங்காரம் பண்ணும்போது இவரும் சாந்தமடைவார், சிவபெருமானும் சாந்தமடைவார். அதனால் சாந்தமடைந்தால் அப்போது பக்தர்கள் கேட்கும் கோரிக்கையை ஏற்று அவருக்கு என்ன தேவையோ அதை செய்து தருவார். எல்லா அபிஷேகத்துக்கும் தன்னுடைய ஆபரணங்களை பகவானுக்கு அளிக்கிறார்கள் என்றால் அந்த பகவான் அந்த நகைகளை எந்த காரணத்தை கொண்டும் எந்த வறுமையும் வராமல் இருப்பதற்கும் மேலும் மேலும் பொருட்செல்வம் வளரவும் இதை அவர்கிட்ட போட்டு நம்ம வந்து அவருக்கு சாத்தும் போது அந்த ஆபரணத்தினுடைய இது வந்து நம்ம பன்னீர் அபிஷேகம் செய்வோம். அந்த பன்னீர் அபிஷேகம் செய்யும் போது
ஆபரணம் பன்னீரை செலுத்த உடனே செலுத்தி அவருக்கு தீபாவளி காட்டியவுடன் அந்த ஆபரணம் எதுவும் விற்கவோ வாங்கவோ யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு புனிதமாக ஆகிவிடுகிறது. அந்த புனிதத்தன்மை வந்து வீட்டில் உள்ள அனைத்து இதுவும் எந்த கெட்ட காரியமும் நடக்காது, நல்ல சந்தோஷமாக வாழ்வார்கள். புத்திரப்பௌத்திரங்கள் ஏற்படும். பகைவர்கள் வந்து அஞ்சுவார். இந்த காரணத்துக்காக அவர்கள் நகையெல்லாம் அணிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ அனாவசியமாக தகராறு பண்ணுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் வந்து தீர்த்து வைப்பார். பணம் ஒருவரிடம் கொடுத்து வரவு இல்லாமல் இருந்ததாக்க அதையும் அவர் மீட்டு தருவார். நமக்கு வேண்டாதவர்கள் பில்லி சூனியம் ஏதாவது வைத்தார்கள், அவரிடம் வந்து முறையிட்டால் அதற்கு அவர் தகுந்த பலனை நமக்கு தருவார். இவருக்கு வந்து சூனியத்துக்குலாம் இவர்கிட்ட நெருங்காது. அதுக்காக தான் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து அந்த விபூதி அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விபூதி அலங்காரத்தில் எல்லாத்தையும் ஒழிஞ்சிடும். அந்த விபூதி எடுத்து நெத்தியில் இட்டாலே சூனியம் வந்து நெருங்காது. இன்னைக்கு சத்தியமாக காலையில் 6 மணிக்கு இன்றைக்கி இந்த பைரவர் சாட்சியாக நான் வந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற கனவோடு வந்து நின்னேன். நீங்கள் வந்துட்டீங்க. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முருகன் சாட்சியாக, தேவசேனா சாட்சியாக, வள்ளியம்மா சாட்சியாக, அந்த விநாயகப் பெருமான் சாட்சியாக, இந்த அகஸ்தீஸ்வரர் சாட்சியாக, இந்த 9 நவக்கிரகங்கள் சாட்சியாக, அந்த சண்டிகேஸ்வரர் சாட்சியாக, நந்திகேஸ்வரர் சாட்சியாக, இங்கே இருக்கிற அந்த திரிபுர சுந்தரியம்மா சாட்சியாக இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம். ஏன்னா நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு தான். ஆனால் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஏதோ ஃபோட்டோலாம் எடுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. ஆனால் இன்றைக்கி மீடியா முன்னாடி உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இது இவரோட அனுகிரகம் தான், வேறு யாரோட அனுகிரகமும் நான் சொல்ல மாட்டேன். கோயில் வந்து ஒரு 50 ஆண்டு கால பழமையான கோயில் இது. இந்த கோயிலை வந்து செல்வராஜ் தர்மகர்த்தா, அவர் தான் இந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா. அவர் வந்து இந்த கோயிலை உருவாக்கி இந்த இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து அவருடைய சொந்த இடம். இதை அவர் கோயிலுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. அந்த காலத்துலேருந்தே நான் இதில் தலைவராகவே இருக்கிறேன். 4 கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. இங்கே மக்கள் வந்து தைப்பூசம் நாங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவோம். ஒரு 1500 பேர் அன்னதானம், 250 பேர் பால் குடம் எடுப்பாங்க. அது முடித்த உடனே சாமி ஊர்வலம் நடக்கும். பங்குனி உத்திரம், அடுத்தது பங்குனி உத்திரம் மிக சிறப்பாக நடக்கும். முருகருக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் நடத்தும். இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து ஒரு வேண்டுதல் செய்துட்டு போகிறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறினோன்னே அதுக்கு உண்டான காணிக்கையெல்லாம் வந்து சொல்லிவிட்டு எங்ககிட்டயே வந்து சொல்லி ரசீது போட்டுட்டு டொனேஷன்லாம் கொடுத்துட்டு போவாங்க. மக்களினுடைய ஒரு பெரும்பாலும் அந்த டொனேஷனில் தான் நம்ம கோயில் இது நல்ல நிர்வாகமாக போயின்னு இருக்குது. நம்ம கோயிலில் வந்து கோயில் குருக்கள் மிக சிறப்பாக எல்லா பூஜைகளும் இங்கே எப்படின்னா கணபதி ஹோமம் நடக்கும். கணபதி இருக்குது, சிவன் இருக்கார், காலபைரவர் இருக்கார், சண்டிகேஸ்வரர், சாய்பாபா இருக்கார், சிவன் இருக்கிறார், சுமாவேஸ்வர் இருக்கார். ஆக எல்லா சாமிகளும் இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா பரிகாரங்களும் நம்ம குருக்கள் ஒவ்வொரு வாட்டியும் செய்து மிக சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி கூட காலபைரவனுடைய ஒரு பூஜையை மிக பிரமாதமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்து அவர் மிக பிரமாதமாக பண்ணியிருக்கார். தத்புருஷாய வித்மகே கால ரூபாய தீமகே தன்னோ பைரவ பிரசோதயாத்.